கதையின் தலைப்பு விநாயகருக்கு கிடைத்த மாம்பழம். சரி, வாங்க கதை கேட்கலாம். ஒரு காலத்தில் கைலாச பார்வதத்தில் பரமசிவனும் பார்வதியும் அமர்ந்து கொண்டிருந்தனர். அவர்களது அருகில் அவர்களுடைய 2 மகன்களான விநாயகரும் முருகனும் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கே நாரத முனிவர் வந்தார். அவருடைய கையில் ஒரு பொன்னிறமான மாம்பழம் ஒளி விட்டுக் கொண்டிருந்தது. அவர் சிவனிடமும் பார்வதியாரிடமும் கையிலிருந்த பழத்தைக் காட்டி, "இது சாதாரண மாம்பழம் அல்ல" என கூறினார். "இதை ஒருவரே முழுவதுமாக சாப்பிட வேண்டும். அவ்வாறு யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்திலேயே சிறந்த ஞானம் கிடைக்கும்" என்று கூறினார். சிவனும் பார்வதியும் தங்கள் 2 மகன்களையும் பார்த்தனர். இதற்கு இருவரும் தகுதியானவர்களே. ஆனால் இது ஒருவருக்கே கிடைக்க வேண்டும் என்று நாரத முனிவர் சொன்னதால் என்ன செய்வது என்று சிவன் சற்று நேரம் யோசித்துவிட்டு, இறுதியாக ஒரு போட்டி வைக்கலாம். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு பழத்தை கொடுக்கலாம் என்று முடிவு செய்து சிவன் ஒரு போட்டியை வைத்தார். யார் முதலில் இந்த உலகத்தை 3 முறை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த மாம்பழம் கிடைக்கும் என்றார் சிவபெருமான். அவ்வாறு கூறியதும் முருகன் உடனே தனது வாகனமான மயில் மீது ஏறி வானத்தில் பறந்து கடல்கள், மலைகள், காடுகள் அனைத்தையும் கடந்து சென்றார். ஆனால் விநாயகரோ அவ்விடத்தில் நின்று கொண்டு யோசித்தார். பின் விநாயகர் சிரித்துவிட்டு மெதுவாக தனது பெற்றோரை 3 முறை சுற்றி வந்தார். விநாயகர் சுற்றி முடித்தவுடன் அவரை பார்த்து சிவன் கேட்டார், "எதற்கு எங்களை சுற்றி வந்தாய்?" "அதற்கு எனக்கு தாய் தந்தையே உலகம். அவர்களை சுற்றியதன் மூலம் நான் முழு பிரபஞ்சத்தையும் சுற்றி வந்து விட்டேன்" என்றார் விநாயகர். சிவன், பார்வதி இருவரும் மிகவும் மகிழ்ந்தனர். நாரதர் சந்தோஷமாக சிரித்தார். பிள்ளையாருக்கு பழத்தை கொடுத்தார். முருகன் உலகை சுற்றி திரும்பி வந்தபோது நாரதர் கையில் பழம் இல்லாததை பார்த்தார். அங்கு என்ன நடந்தது என்று கேட்டு உண்மையை அறிந்து உணர்ந்தார். "எவ்வளவு வேகமாகச் சென்றும் என்னால் பழத்தை பெற முடியவில்லையே. ஆனால் பிள்ளையார் தனது புத்திசாலித்தனத்தால் பழத்தை பெற்றார். விநாயகருக்கு புத்திசாலித்தனம் அதிகம் என்பதை முருகன் புரிந்து கொண்டார். இவ்வாறுதான் விநாயகருக்கு மாம்பழம் கிடைத்தது. ஒருவரது ஞானத்தையும் பக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் உலகிற்கு எடுத்துக் காட்டுகிறது இந்தக் கதை.